எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல 4 வீட்டில் எச்சிச்சோருக்கு நாக்க தொங்க போட்டு நக்கி தின்று சாவதை விட ஒரு நொடியேனும் சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி. திமுக எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பது வளர்ச்சி. அதான் இவர்கள் கட்டமைக்கிற டெவலப். வெங்காய விலையை ஏறி போச்சேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாப்பிட்றது இல்லைன்ட்டாங்க. எவ்வளோ பொறுப்பான பதில். நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தாம்மா நீங்கள் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி அம்மா கவலைப்படுறீங்க? பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி. திமுக எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. உங்கள் மொழி, உங்கள் தாய் அழகானவள், அன்பானவள், அறிவானவள், அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, சொல்லுங்கள். ஆனால் என் தாய் அசிங்கமானவள், இழிவானவள் என்று எவனும் உலகத்தில் சொல்லக்கூடாது. கொண்டே வருவேன். இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும். இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த 2 திருட்டு பயல்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலகத்தினிமையில் ஒருத்தன் பிறந்து வந்தாதான். இந்த பார் நல்லா கவனிக்க. இந்திய கட்சி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு குழப்பிக்காத. தமிழ்நாட்டை எப்படியா பிடிக்கணும்ட்டு எங்கால இங்கிருந்து அங்க போய் நின்றுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாங்க. ஏய், ஆட்கள் சின்ன ஆட்கள், சீரியஸாக வேலை செய்வோம். எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல 4 வீட்டில் எச்சிச்சோருக்கு நாக்க தொங்க போட்டு நக்கி தின்று சாவதை விட ஒரு நொடியேனும் சிங்கமாக இருந்து கட்சித்து விட்டு செத்து போ. பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் என் இன மக்கள் பிழை செய்தார்கள் எங்கள் முன்னவர்கள். அந்த தவறை இன்னும் ஒரு முறை செய்து வருங்கால தலைமுறை எங்களை புதைத்து இடம் தேடி காரி உமிழ்வது போல வைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்திருக்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். கீழே நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை சேர்த்தேன். அதிகாரம் மிக மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். நான் அது என் மக்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிற முழக்கத்தை பின்னே தொடர்ந்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவு. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெண்ணுகிற இழிநிலையில் இல்லாது தமிழ் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்கிற கனவு. நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பது வளர்ச்சி. அதான் இவர்கள் கட்டமைக்கிற டெவலப். பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வைத்து பிச்சை எடுக்கிறதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். நாங்கள் பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதை வளர்ச்சி என்கிறோம். அதானே பசி என்ற சொல்லே இல்லாது ஒழிக்க வேண்டும் என் தேசத்தில். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் ஒரு பிழையும் செய்யலையே. என்ன வளம் இல்லை. ஒரு நாட்டில் பனி, ஒரு நாட்டில் மழை, ஒரு நாட்டில் அதிக வெயில், ஒரு நாடு பாலைவனம், இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எல்லா பருவநிலைகளும் சீராக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்திய துணைக்கண்டம் தான். என்றும் தம்பி தங்கைகளே, இந்த நாட்டில் வெங்காயத்தை கூட விளைய வைத்து தர முடியவில்லை. இந்த வெங்காயத்தில் ஒரு பாலைவன நாடு எகிப்திலே போய் இறக்குமதி செய்து பாலைவன நாட்டிலிருந்து வெங்காயத்தை இவ்வளவு பெரிய நாடு எப்படி இருக்கு? அம்மாட்ட கேட்குறாங்க, நிதியமைச்சர்கிட்ட நிர்மலா சீதாராமன்ட்ட, வெங்காய விலை ஏறி போச்சேன்னு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாப்பிட்றது இல்லைன்ட்டாங்க. எவ்வளோ பொறுப்பான பதில். நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தாம்மா நீங்கள் சாப்பிட்றதில்ல,
அதை பற்றி அம்மா கவலைப்படுறீங்க? நீங்கள் சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறது இல்லை, மக்களுக்கு சாப்பிட்றது பொருள் கிடைக்கலையேங்கிறது கவலைப்படணும். அவன் தான் தலைவன். எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இல்லை. இப்போ எங்கள் தலைவருக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்களின் வழிபாட்டில் அவர் தலையிடலை. என் இறை சிவன், என் இறை மாயோன், இறைவன், என் இறைவன் பேசிய மொழியை நீ அழிக்க பார்க்கிறாய். மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ். நல்லா கவனிச்சுக்க. நீ அவன் பேசிய தமிழ் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று செயலெழுதி இறையனார் என்று கையெழுத்திருக்கு. படிச்சு பாரு, சிறப்பு தமிழ் படிச்சவனுக்கு தெரியும். அது யார்? அவன்தான் சிவன். அவன்தான் சிவன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடியது அவனைத்தான். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாம் எங்கள் இறைகளுக்காக தமிழிலே பாடப்பட்டது. அந்த தமிழை அழிக்க நீ நினைக்கிற. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டித்தாத்த தமிழ் சங்கத்தில் வளர்த்த தமிழ். அந்த தமிழை ஒழிச்சுட்டு இந்தி பிடி ஒற்றை மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நான். 500 ஆண்டுகளே தொடாத மொழி இந்தி. இந்தி உங்கள் மொழி. உங்கள் தாய் அழகானவள், அன்பானவள், அறிவானவள். அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, சொல்லுங்கள். ஆனால் என் தாய் அசிங்கமானவள், இழிவானவள் என்று எவனும் உலகத்தில் சொல்லக்கூடாது. கொண்டே வருவள். இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும். இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த 2 திருட்டு பயல்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலகத்தினிமே ஒருத்தன் பிறந்து வந்தாதான். இந்த பார் நல்லா கவனிக்க. இந்திய கட்சி எது? பாரதிய ஜனதா. இந்திய கட்சி எது? இந்த காங்கிரஸ். கர்நாடகா அங்க வரும்போது காவிரி நதி நீர் என்றால் கன்னடர் நலனையே பேசும். அது கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிறோம். பாரதிய ஜனதா கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும். அங்கே ஏது இந்தியா? அங்கே ஏது இறையாண்மை? அங்கே ஏது தேசிய ஒருமைப்பாடு? பதில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தம்பி அண்ணாமலைகிட்ட இருக்கா? இல்லை ஐயா மோடிட்டு இருக்கா? யார்கிட்ட இருக்கு? நாட்டின் பிரதமர், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், டிஎம்கே 2 ஒன்றும் போதிக்கல. தண்ணி விடுன்னு தகராறு ஒன்றும் பண்ணிக்கல. ஆனால் என்ன நடந்தது? ஐயா என்ன சொல்றாங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள 2 இருக்கிற கட்சி 2ம் காவிரி நதிக்காக அடிச்சுக்கிறதுன்றார். தெருவில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பேசிக்கிறார். அந்த தண்ணீரை உரிய நதிநீர் பங்கீடை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற இந்த நாட்டின் முதல்வர் அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பேச்சு. 2 கட்சி அடிச்சுக்கிறதுன்னு மகிழ்ச்சியா இருக்காரு. அவரே சொல்ற, நாங்க நர்மதா நதியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறோம் தண்ணி அப்படின்னு. அதே மாதிரி தலையிட்டு எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? பிரதமருக்கு. அதில் தலையிட்டு எனக்கு தண்ணீரை பெற்று தராது பொறுப்பற்று விலகி நிற்கும் பிரதமருக்கு எதற்காக என் ஓட்டு? ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பு இல்லாத வக்கு இல்லாத உங்களுக்கு தமிழன் வாக்கு எதுக்கு என்கிற கேள்வியை மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் சிந்திக்கணும். சும்மா மானங்கட்டு போய் தெரியாத. ஒரு எறும்பை நீ தொற்றுவியாடாடே, ஒரு சித்தெரும்பை தொற்றுவியாடா, அது சத்துக்கு கடிக்கும்டா. அப்படின்னா இவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நீ இப்படித்தானா? ஜல்லிக்கட்டு கால ராஜேஷன் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் நினைச்ச அவன? மாடு என் பரம்பரை, என் சொத்தடா. மாடு என் செல்வம். ஜல்லிக்கட்டு எதுக்கு விடுறோம்? கிடா சண்டை எதுக்கு? சேவச்சண்டை எதுக்கு? சேவச்சண்டை எதற்கு? செத்து தோத்து போன கோழியை கரியாக்குவோம். சேவலை ஜெயிச்ச சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். தோத்த கிடாய கரியாக்கும், ஜெயிச்ச கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காலை எதுவோ அதான் இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம்.
ஆட்லையும் கோழிலையும் மாட்லையும் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரைடா தமிழன் பரம்பரை. விலங்குகள்ல பறவைகள்லயே வீரத்தை கடத்திய நாங்கள் மான தமிழ் மக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ரத்தத்திலே வீரத்தை கடத்தாம விடுவோமா என்ன? அம்மா பூச்சாண்டி ஆடிட்டு இந்தியா அது எந்த பக்கம் இருக்கு? இந்திய கடலுக்குள் நான் செத்து விழுகும் போது எங்கே போனாய்? எங்கே போனாய்? எங்கே போன? என்னை கொன்று குவிச்ச சிங்களனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தது யார்? போர்க்கப்பல் பரிசு கொடுத்தது யார்? அதற்கு காசு கொடுத்தது நான். என் காசுல என் இனத்தை கொல்ல நீ ஆயுதம் கொடுத்த, பணம் கொடுத்த. வட்டி இல்லாத கடன் 80,000 கோடி எண்ணி கொடுத்தது காங்கிரசின் கை. எதிர்த்து பேசாமல் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா. கூட நின்ன துரோகத்தை, பச்சை துரோகத்தை, பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி திமுக. எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சியில் ஒரு 1000 பேரை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. நம்ம பிஞ்சு குழந்தைகள் மேலே குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க. இப்படி பேசவாடா? எங்கள் ஊரில் என்ன, என்னப்பா செத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? நானும் தான் 13 வருஷமாக கத்தி கத்தி பார்க்குறேன். டாக்டர்ஸ் 2 பேர் 2 வண்டியில் ஏறிக்கிட்டு பேசாத, சத்தமாக பேசாத, சத்தமாக பேசாத அப்படின்னு. கொடுமை. எப்படிப்பட்ட ஆள் பாரு. இந்த இந்திய கட்சி அந்தந்த மாநிலம் என்கிற வரும்போது மாநில நலனை பேசுது. ஆனால் இந்த திராவிட கட்சி இந்திய நலனை பேசும். வேடிக்கை பத்தியா? அங்கிருந்து மோடிங்க வந்து மகாகவி பாரதி அவர் பேசுகிறாரு. ஏய் பேசுகிறாரு. திருக்குறள் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. தமிழ் உலக மொழிகளிலே மூத்தது, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் அறியலாம்னு அவர் நாம பேசுற அரசியல் அவர் பேசிக்காரு. ஏன்னா இங்கே ஓட்டு வாங்கணும். எல்லாம் கவனிச்சுக்கிட்டியா? நல்லா கவனி. இங்கே தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள். யார் அரசியல்? ஏன் அரசியல் தான். என் மண் என் மக்கள்னு வச்சு கர்நாடகாவில் அவர் நடந்தார்னா அது இந்திய அரசியல். பீகாரில் நடந்து, குஜராத்தில் நடந்தால் இந்திய அரசியல். அது நாடு தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் நடந்தா அதுதான் தமிழ் தேச அரசியல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தான் பேசுற. அப்படி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒன்றும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. அது இவங்க பாருங்க. அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழில் பேசிக்கிட்டு தமிழில் இது பண்ணுறாரு. தமிழ்நாட்டை எப்படியா பிடிக்கணும்ட்டு எங்கால இங்கிருந்து அங்கே போய் நின்றுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாங்க. ஏய் திராவிட மாடலின் தலைவர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார். அவங்க அந்தந்த மாநிலத்தில் நின்றுகிட்டே பாருங்க. இந்திய கட்சி மாநில நலன் பேசும், மாநில கட்சி இந்தியாவின் நலனை பேசும். இதாண்டா ஆரியன் திராவிடன் ரெண்டும் ஒன்று. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பார் என்று எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் சொன்னதை நீ நினைவுபடுத்தி பாடுறா. பேரை வந்தேன் என்ன சொன்னேன்? நாங்கள் இந்தியரும் இல்லை, திராவிடரும் இல்லை, தேவரும் இல்லை, தேவேந்திரரும் இல்லை, நாடாரும் இல்லை, கோணாரும் இல்லை, செட்டியாரும் இல்லை, வன்னியரும் இல்லை, கவுண்டரும் இல்லை, உடையாரும் இல்லை, பிள்ளையும். என்னதாண்டா பண்ணீங்க? நாங்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்தான். இப்ப நானே இந்துன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்ட்ரானரி. நானே திராவிடன் வச்சுக்க, சூப்பர். இன்னொரு நாய் கூட சேர்ந்துருச்சு. தான் நடக்கணும். நானே சாதி கட்சி வச்சேன்னு வச்சுக்க, ஒன்றும் கிடையாது. நீ யோசிச்சு பாரு. சாதி கட்சி வச்சவன் சாதிச்சதை மட்டும் சொல்லு. இந்த சாதியிலே இல்லாதவன்ட்ட 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டதான் மிச்சம். சொல்லு, நீ சொல்லு. அவனா எதிர்த்து பேசு. தனிச்சு ஏன் நிற்கிற? தனிச்சு நிற்கிறதுனால 40 இடத்துல நிற்கிறேன். 40 இடத்துல தமிழ்நாட்டில் நிற்கிற ஒரு கட்சியை சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. அவனா ஒரு கட்சி. வலிமையானவன் யார்? நான் தான்.